அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது வழிபட வந்திருக்கின்ற கோயில் வெங்கடேச பெருமாள் கோயிலும் சொல்லப்படக்கூடிய சீனிவாச பெருமாள் கோயில். இது கோவையினுடைய மேற்கு பகுதி தொண்டாமுத்தூரிலிருந்து கிட்டத்தட்ட 3 தொலைவில் இருக்கின்ற கோயில். பரமேஸ்வரம் பாளையம் என்கின்ற ஊரில் உன்னுடைய வடக்கு பகுதியில் உள்ள கோயில். ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இருந்த கோயில், சந்திரன் வழிபட்ட கோயில், மிகச்சிறந்த ராகுகேது பரிகார கோயில், கட்டுமான தொழில்களுக்கான பரிகார கோயில். அந்த வகையில் இதனுடைய காலத்தை பார்ப்போமானால் கிட்டத்தட்ட 1350 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருந்த கோயில். படையெடுப்பாளர்கள் காலத்திலே இவெல்லாம் நிறைய அழிக்கப்பட்டு சிதைவுற்று மாடங்கள் எல்லாம் அழிந்து சிதைந்த நிலை இருக்கின்ற சிற்பங்களை கொண்டுதான் இந்த பரமேஸ்வரம் பாளையத்தில் இந்த கோயிலானது மறு நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஊர் மக்கள் இந்த பெருமாளுடைய கோயிலை புனரஸ்தானம் செய்ததாக கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டு ஒன்று இங்கே காணப்படுகின்றது. படிக்கின்ற அளவில் இருக்கின்ற கல்வெட்டு இது ஒன்றுதான் முழுமையா இருக்கின்றது. அதிலே பார்த்தீங்கன்னா சகாப்தம், கலியுக சகாப்தம் 1457 இதுக்கு சமமாக இருக்கின்ற அந்த வரியெல்லாம் போயிடுச்சு. நின்ற சோபகடு வருஷம் அது வடகரை நாட்டு தொண்டமா அதோட நின்று போயிடுது. கல்வெட்டு முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. அதன் பின்னால் இருக்கின்ற கல்வெட்டு வேறு காலத்தை சேர்ந்தது. இது கிட்டத்தட்ட 1800ஆம் ஆண்டுகளிலே எழுதப்பட்ட கல்வெட்டு. இப்போ இருக்கின்ற கல்வெட்டிலிருந்து அந்த கோயிலை பார்ப்போமானால் முதலே காட்டிய அந்த கலியுகாதி சகாப்த வருஷம் 1700ஆம் ஆண்டுகளிலே போடப்பட்ட கல்வெட்டு தான். இதுக்கு அடுத்தால் போல கல்வெட்டுகள் எல்லாம் வெள்ளைப்பாறையில் அமைந்ததுனாலே உப்பு படிந்து போய் அறிந்துகின்றன. அதுக்கு முன்னதாக இருக்கின்ற கல்வெட்டு இதுவும் கலியுகாதி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1700ஆம் ஆண்டுகளில் இந்த கல்வெட்டும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இதிலே உள்ள 3 வரிகளை தவிர என்னால் படிக்க முடியவில்லை, அந்த அளவுக்கு சிதைந்து போயிருக்கின்றது. இதிலேயும் சிதைந்த இந்த கோயிலை மீட்டூக்கம் செய்வதற்காக ஊர் மக்கள் எல்லாம் ஒருங்கு கூடி பணம் திரட்டி இந்த கோயிலை புனரஸ்தானம் செய்வதாக இந்த கல்வெட்டு சொல்லுகின்றது. இது தொல்லியல் துறையினால பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சகாப்தம் செல்லா நின்ற யுகாதி வருஷம் தமிற்றது இட்டுறதுங்கிறது சொல்லு முடியுது. நாடன் சாலா இவ்வளவுதான் அந்த கல்வெட்டுல இப்போதைக்கு படிக்கின்ற அளவில் இருக்கின்றது. இப்படி 3 கல்வெட்டுக்கள் இந்த கோயிலிலே இடம்பெறுகின்றன. இவைகளெல்லாம் கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு முன்னால் பொறிக்கப்பட்டவை. ஆனால் இந்த கல்வெட்டில் இருக்கின்ற சிற்பங்கள் எல்லாமே 1300 ஆண்டுகள் பழமையான மன்னர்கள் காலத்தில் பொறிக்கப்பட்ட அடையாள சின்னங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று மிக அற்புதமாக காட்டக்கூடிய வைசால மன்னுடைய அடையாள சின்னமானது மீன் வடிவில் இருக்கும். இது கடல்வாழ் உயிரினம் தான், ஆனாலும் அதனுடைய முகம் பார்த்தில்லானால் யானையினுடைய வடிவம் இருக்கும். வைசால மன்னர்கள் மைசூர் பகுதியை சேர்ந்த ஆட்சி பகுதியை ஒரு காலத்தில் வந்த மன்னர்கள். அந்த யானையினுடைய உருவம், அதனுடைய துதிக்கை போன்ற அமைப்பு தான் முன்பகுதி இருக்கும். உடல் அமைப்பு முழுக்க மீன் சின்னம், வால் பகுதி திமிங்கலத்தின் அமைப்பில் போன்று அமைத்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் அது மிக நீண்ட வாள் உடையதாக இருக்கின்ற ஒரு அடையாள சின்னமாக இருக்கும். இப்படி 3 உருவங்கள் ஒன்றாக திணிக்கப்பட்ட ஒரு அடையாள சின்னம் தான் அந்த ஹொய்சால மன்னனுடைய அடையாள முத்திரையாக இருக்கின்றது. இந்த மீன் சின்னமானது வளமையின் அடையாளமாக ஏரி இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டுவதற்காக ஒற்றை கையிலே சொல்வார்கள். அது மேலுக்கு வந்து உடும்பு, இந்த பகுதி மலைப்பகுதி இருக்கிறதுனால உடும்புகள் அதிகமாக காட்டப்படுகின்றன. அது மேலே இருக்கிறது அற்புதமான கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்த மயன் சிற்பம். இந்த கட்டுமான அமைப்பே கிட்டத்தட்ட 5 மன்னர்கள் காலத்தில் 5 விதமான கற்கள் இருப்பதை பார்க்கலாம். இந்த மயனானது வித்தியாசமான அமைப்பினை கொண்டது. அங்கு முன்னால் காட்டப்பட்ட மயன் பற்கள் எல்லாம் கோரை பற்கள் எல்லாம் வெளியே வராமல் இங்கே வெளியே வருகின்ற அமைப்பினை பார்க்கலாம். பூதகணங்களை போன்று காட்டப்படும். அருகே உள்ள சிற்பமானது இதுதான் அற்புதமானது. எங்கெல்லாம் ராகுகேது வழிபாடு ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்ததோ அங்கே பாம்புகள், இரட்டை பாம்புகள் ஒன்றை ஒன்றை தொட்டுக்கொண்டு கொண்டு இருப்பது போல வைணவ கோயில்களில் பாம்பினை அதிகமாக கொடுக்காமல் அதற்கு மாறாக குரங்கினை அமைத்து விடுவார்கள். அந்த குரங்கு தான் மனம் என்னும் குரங்கு என்று நம்ம சொல்லுவோம். அந்த குரங்கு எப்போது ஒழுங்காக செயல்படும், எப்போது செயல்படாது என்பது அவரவர்களுடைய கர்மாவை பொறுத்து அமையும். அந்த வகையிலே இங்கே அந்த குரங்கு தனியாக இருக்கின்ற சின்ன கல்லாக தான் இடம்பெறுகிறது. இன்னொரு குரங்கு இருந்திருக்க வேண்டும். இது வாலியும் சுக்கிரவனும் வழிபட்ட தலம் என்பதற்கு அடையாளமாக இதை சொல்வார்கள். பொதுவாக ஜோதிடத்திலே வாலி சுக்கிரவன் ஆகிய இரட்டை அனுமன்கள் குரங்குகள் கொடுக்கப்பட்டால் அது ராகு கேதுவின் அடையாளமாக குறிக்கப்படும். இந்த பகுதியிலே அன்னம் ஒன்று இடம்பெறுகிறது பாருங்கள். மிக அற்புதமாக இருக்கின்றது அன்னத்தின் சின்னம். இது அடையாள சின்னம் அல்ல, அன்னம்
பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக கொடுத்தாலும் கூட அந்த பாலை மட்டும் பருகி நீரை தனியாக பிரித்தெடுக்கின்ற வல்லமை கொண்டது. அதுபோல வாழ்வில் இன்பமோ துன்பமோ என்றும் இருந்தால் கடவுள் சாட்சியாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பர்களையாகத்தான் மன்னர்கள் இந்த பறவையை இங்கே அடையாள சின்னமாக குறியிட்டிருக்கிறார்கள். அடுத்தாறு போல் உள்ள மயன் சிற்பம் பாருங்கள், இன்னும் அற்புதமாக இருக்கும். இது வெள்ளைக்கல்லான மயன் சிற்பம். இதனுடைய காதுகளிலே குண்டலங்கள் எவ்வளவு பெரிதாக காட்டப்படுகின்றன, நெற்றியிலே போட்டும் அதுபோல விரிசடையும் காட்டப்படுகின்றது. முன்பல கோரை பொருட்கள் காட்டப்படுகின்றன. இந்த சிற்பமானது பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய சிற்பம். 1700 இந்த பகுதியை கும்பனி அரசாங்கம் என்று சொல்வார்கள். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு முன்னால் இருந்தது கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியுடைய அடையாள சின்னம் போல மிக பிற்காலத்தில் எழுந்த இந்த ஒரு மயன் சிற்பம் சிரித்த முகத்தோடு பார்க்கலாம். அடுத்தால் போல இங்கே வாருங்கள், மிக அற்புதமா இருக்கும். எல்லா இடத்திலையுமே புலியும் மானும் வேட்டையாடுகின்ற காட்சியை காட்டால், இங்கே வாருங்கள், புலியும் மானும் இந்த தளத்துக்கு வருகின்ற போது ஒற்றுமையோடு எவ்வளவு மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அந்த புலியானது வாளை தூக்கி தன்னுடைய எதிரியாக, தன்னுடைய தின்பண்டமாக, தன்னுடைய இரையாக இருக்கக்கூடிய அந்த மானை வேட்டையாடுகின்ற நிலை போய் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நிலையை காட்டுகின்ற வகையில் தான் இது காட்டுகிறது. ஆக இங்கே வணங்கி வழிபடுகின்றவர்களுக்கு எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். நமக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்ற ஒன்றை காட்டுவதற்காக இந்த பரம்பொருளுடைய அடையாளமாக மன்னர் கால சிற்பம் இது. இந்த பக்கம் காட்டுகின்ற இந்த மயன் சிற்பமானது இதுவும் 1000 ஆண்டுகளை கடந்தது. அதுக்கு மேல யாழி எல்லாம் கொடுத்திருப்பார்கள். இதையெல்லாம் இப்போது கோபுரத்தின் உச்சிக்கு மாட கோயில்களிலே செல்லப்பட்டிருக்கும். எனவே இந்த அடிப்படையில் சிற்ப சாஸ்திர அடிப்படையில் பார்ப்போமானால் இதனுடைய காலம் கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் என்பதை இந்த சிற்பத்தின் அடிப்படையாக உறுதி செய்து கொள்ளலாம். இங்கே மேலே நாம் காணுகின்ற சிற்பமானது ஆங்கிலத்தில் டெலிவரி சிற்பம் என்று சொல்வோம். இந்த கோயிலிருந்து வெளிவிடுவர்களுக்கு இந்த பெருமாள், சீனிவாச பெருமாள், வெங்கடேச பெருமாள் கருணையினாலே மகப்பேறு கிடைக்காத பெண்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்பதற்கு அடையாளமாக யாரோ ஒருவர் வேண்டிக் கொண்டு மன்னர் காலத்திலே தனக்கு கிடைக்காத அந்த குழந்தை பேரை கொடுத்த அந்த தெய்வத்துக்காக நன்றி கடனாக இங்க டெலிவரி சிற்பத்தை அருமையாக மேல் மாடத்தில் அமைந்திருக்கிறது. அந்த வகையில இது மகப்பேறு தருகின்ற ஒப்பற்ற கோயிலாக கோயில் இருக்கின்ற சொர்க்கவாசல் பகுதி. இதனுடைய மேல் மாடத்திலே பார்ப்பதானால் மிக உயர்ந்த நிலையிலேயே கஜலட்சுமி சிற்பனால் காட்டப்படுகின்றது. 4.5 அடி உயரத்திலே ராகு கேதுவானது இங்கே கேது வடிவம் அற்புதமாக காட்டப்படுகின்றது. முக அமைப்பிலே பார்ப்பதனால் படம் எடுத்த நிலையிலே நடுவிலேயும் கூட ஒரு சிற்பம் தேய்ந்து போன நிலையில் காட்டப்படுகின்றது. ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ராகுகேது பரிகாலம் என்பதற்கு இன்னொரு அடையாள சின்னமாக இந்த சிற்பமும் இடம்பெறுகிறது. எதிரே உள்ள இந்த ஆஞ்சநேயர் திருப்பணி செய்த போது அமைக்கப்பட்டது. இங்க இருக்கின்ற கருட மண்டபம் புதிதுதான். இந்த மதில் சுவரம் முழுக்க 108 திவ்ய தேசங்களை குறிக்கக்கூடிய ஒளி மாடங்கள் இருந்தன. ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் இங்கே வந்து அந்த 108 தீபங்களிலே ஏற்றுவார்கள். அந்த துவாரங்களிலே அந்த ஒளி மாடங்கள் ஏற்படுகின்ற போது கோயிலே மிக அற்புதமாக தகதக என்கின்ற ஒளியிலே இருப்பதை பார்த்திருக்கலாம். 108 திவ்ய தேசங்களுடைய அடையாளமாக இந்த கோயிலையும் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர் மக்கள். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன் இந்த சிற்பங்கள் எல்லாம் இருந்தன. இங்கே தசாவதார சிற்பங்கள் சிறிய அளவிலேயும் பெரிய அளவிலேயுமே காட்டப்படுகின்றன. இங்கே காட்டப்படுகின்ற சிற்பம் தான் மிக அரிதான சிற்பம். இது ஐதுவழி காலத்தை சேர்ந்தது என்று பதிவு செய்கிறார்கள். ஒரு ஆடவன், இது காரமடையில பந்தக்கால் சேவை என்று சொல்வாங்க, பந்த சேவை என்று சொல்வார்கள். கீழே அந்த பக்கம் மண்ணெண்ணெய் வைத்திருப்பார்கள், விளக்கு திரிவும் கீழே வச்சிருப்பாங்க. அந்த பந்தத்துக்கு எடுத்துட்டு ஒரு கையால் அதை மேலே எடுத்து செய்கின்ற அந்த பந்த சேவை என்று சொல்வார்கள். ஹைதரின் சுப்புத்தாலும் இந்த பகுதி ஆட்சி செய்த போது இந்த பெருமாளுக்காக நிறைய நிலங்கள் கொடுத்த செய்தியை காட்டுகின்ற இந்த சிற்பம் தான் வரலாற்று சின்னமாக தவறாமல் வைத்திருக்கிறார்கள். அருகே உள்ள சிற்பமானது இது எரோட்டிக்ஸ் என்று வழங்கப்படும். இது இங்கே வந்தவர்களுக்கு குழந்தை பேரை தரும் என்பதற்கு அடையாளமாக இந்த எரோட்டிக் சிற்பம், கணவன் மனைவி சேர்ந்து இருக்கின்ற சிற்பமானது காட்டப்படுகின்றது. அதுக்கு அடுத்தால் போல இருக்கின்ற இந்த சிற்பமானது 1400 ஆண்டுகள் முன்னால் இருக்கின்ற அந்த செய்திகளை சொல்லக்கூடியதாக ராமவதாரம், மச்சவதாரம், கூர்மவதாரம், தசாவதார சின்னங்களாக காட்டப்படுகின்றன. இவைகளெல்லாம் பெரிய கருட மண்டபத்தில் இருந்தன. அடுத்தால் போல் ராமானுஜருடைய சிற்பமானது மிக அருமையாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. இது வெள்ளைக்கல்லால் ஆன சிற்பம். அவருடைய அமர்ந்த நிலை, தபஸ் நிலை எல்லாம் மிக அற்புதமாக காட்டப்படுகின்றது. அருகே உள்ளது இந்த கோயில் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ராகுகேது பரிகாரமாக இருந்த தலம் இது. அதனாலேதான் இரட்டை நாகங்கள் மேலே காளிங்க நர்த்தனமானது காட்டப்படுகின்றது. ராகுவும் கேதுவும் கொண்டையோடு இருக்கும் பார்க்கலாம். இங்கே 5 தலை நாகம் காட்டப்படுகின்றது. ஆக இயற்கையாகவே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே அதிகமாக கருநாகங்கள் அதிகமாக விளையாண்ட பகுதி இது. இது மோகினி அவதார சிற்பம். கீழே வாருங்கள், மோகனுடைய
திருமாலினுடைய மோகினி அவதார சிற்பம். இங்க ரிஷிகள் எல்லாம் அவருடைய அழகிலே பேரழகிலே அரக்கர்கள் எல்லாம் மயங்கி இங்கே முனிவர்களும் மயங்குகின்ற நிலையானது காட்டப்படுகின்றது. அருகே உள்ள சிற்பமானது சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற அந்த காட்சி ராவணனுடைய கோட்டையை பாதுகாத்த லுங்கினி என்கின்ற அரக்கி மீன் வடிவாக நின்று கோட்டைக்குள் வேறு யாரும் உள்ளே நுழைந்த முடியாதபடி அகலையை காத்து கொண்டிருக்கிறாள். அனுமன் சீதையை காப்பாற்றுவதற்காக அந்த கோட்டைக்குள் நுழைவதற்காக வானத்தில் பறந்து செல்வதற்கு முன்னதாக நீந்தி செல்லலாம் என்று கடலில் நுழைந்த போது இந்த லுங்கினி என்ற அரக்கிதான் மீன் வடிவில் நின்று அவளை தாக்குகின்றாள். அந்த வகையிலே அவளுடைய வாயில் நுழைந்த அனுமன் உடலிலே சென்று அவளுடைய உடம்பை கிழித்து கொண்டிருக்கின்ற காட்சி தான் இது. சமஸ்கிருதத்தில் தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கின்றன, தமிழில் இல்லை. அந்த லும்பினி என்கின்ற அரக்கியை கொள்கின்ற அனுமனுடைய ஜெய வீர அனுமன் என்று நம்ம சொல்கிறோமே, அங்குதான் அந்த உருவமானது அனுமனுக்கு ஏற்பட்டது. அந்த காட்சி ஒரு கையில் உயர்த்தி வெற்றி பெற்று விட்டேன் என்பதற்கு அடையாளமாக கையிலே உரைத்தி மணியை கட்டி கொண்டு இருக்கின்ற அந்த அனுமனுடைய சிலையர் வியாசராசர் காலத்தில் உருவானது. அதற்கு முன்னால் உருவான சிலையில் எல்லாம் கைகளை உயர்த்தி வெற்றியின் அடையாளமாக காட்டப்படும். அந்த வகையில் லுங்கினி என்கின்ற அரக்கியை வென்றதன் அடையாளமாக காட்டப்படுகிறது. இங்கே காளிங்க நர்த்தனம் காட்டப்படுகின்றது. அதுக்கு அடுத்தால் போல் இந்த பகுதியிலே இருக்கின்ற விலங்குகள் பறவைகள் எல்லாம் இங்கே உள்ளூர் சிற்பிகள் போடுகின்ற வகையிலே கிளியின் சிற்பமான காட்டப்படுகின்றது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மச்சவதாரம் காட்டப்படுகிறது. கூர்மம், மச்சம், நரசிம்மர். வியாசராஜர் காலத்தில் எழுந்த அனுமனுக்கு மட்டும்தான் வாளில் மணியானது இடம்பெறும். அதற்கு முன்னதாக எழுந்த சிலையில் எல்லாம் அந்த இலங்கையை வென்ற அதன் அடையாளமாக கரங்களை உயர்த்தி கையிலே சௌபர்ணிகா என்ற மலரை ஏந்தி கம்பீரமாக தன்னுடைய தலைவனாகிய ராமனுக்கு வென்று விட்டேன் கண்டேன் சீதை என்று சொல்லக்கூடிய அந்த கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அடையாளமாக காட்டப்படும் இந்த சிற்பம். அவருடைய அந்த வேகத்தை காலிலேயும் கூட காட்டியிருக்கின்றான் சிற்பி. மன்னர்கள் படையெடுக்கும் போது மூல விக்கிரகங்களை அழிக்காமல் பாதுகாக்கவும் ஒவ்வொரு கோயிலிலேயும் ரகசிய அறைன்னு சொல்லக்கூடிய சுரங்க அறைகள் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையிலே இந்த கோயிலிலே இங்கே நிலவரை ஒன்று இடம்பெறுகிறது. இது திப்பு சுல்தான் காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மூலக்கருவிலே இருக்கின்ற பெருமாள் நிலம் நோக்கிய பார்வையை கொண்டவர், மண்ணை நோக்கிய பார்வை. நிலத்தை பார்க்கின்ற வகையில் எட்டி பார்த்து நிலம் நன்றாக இருக்கிறதா என்று கருணை காட்டுகின்ற அமைப்பில் இருக்கின்றது. சோதிடரியா இதை பார்ப்போமானால் நிலம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், அது பொலி தகராறு இருக்கலாம், நிலம் சம்பந்தமான பாகத்தகராறு இருக்கலாம், அல்லது உறவுகளிலே பாகத்தகராறு இருக்கலாம். அவர்களெல்லாம் இங்கே வந்து வழிபடுகின்ற போது நிலம் சார்ந்ததையெல்லாம் அவர்களுக்குள்ளே பிரிவினை இல்லாது சுமூகமாக திருப்புகின்ற பெருமாள் இவர். மற்றும் அல்ல, அந்த நிலத்தை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செங்கல் கட்டுமானம், கட்டடக்கலை, என்ஜினியர், அது மேல இருக்கிற ஆர்கிடெக்ட், இவர்களெல்லாம் இங்கே வந்து வழிபடுகின்ற போது ரியல் எஸ்டேட்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான வளர்ச்சி தரக்கூடிய கோயில் இது. அப்ப நிலம் சம்பந்தமான தொழில் செய்கின்ற அத்தனை பேருக்கும் வருமானத்தை ஈட்டு தருகின்ற பெருமாளாக வருகிறார். அவர்களெல்லாம் அந்த பௌர்ணமி நாளிலே வந்து அந்த பௌர்ணமி இருக்கின்ற ஓரையில, அதாவது பௌர்ணமி நாளில் எந்த நாள் வந்தாலும் சரி அந்த பௌர்ணமி இருக்கின்ற ஓரையிலே வந்து வழிபடுவார்களானால் அவர்களுக்கு நிலம் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகள் தீர்க்கும். ஒரு காலத்தில் இங்க இருக்கின்ற கருடனுடைய சன்னதியிலிருந்து பௌர்ணமி நாளில் எல்லாம் மூலவர் மீது சந்திரனுடைய ஒளிக்கிரணங்கள் பட்டு சந்திர தோஷம் உள்ளவர்களுக்கு விளக்கும் தளமாக இருந்தது. அதாவது சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தாலும், சந்திரனோடு கேது சேர்ந்திருந்தாலும், சந்திரனோடு சனி சேர்ந்திருந்தாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கலை சந்திப்பார்கள். மன உளைச்சல் ஏற்படும், மன நிம்மதியிடம் தடம் பிறந்து முறையற்ற வாழ்க்கைக்கு தள்ளப்படுவார்கள். அவர்கள் எல்லாம் அந்த சந்திரனுக்குரிய நாளை திங்கட்கிழமையில வந்து பௌர்ணமி நாளிலே வந்து இந்த பெருமாளை வழிபட்டு முறையான அர்ச்சகரை நீங்கள் கேட்டுக்கொண்டு முறையான வழிபாட்டு முறை அறிந்தோடு செய்வீர்களானால் இந்த சந்திர தோஷமானது நம்முடைய வாழ்வில் விலகி நம்முடைய மன அமைதியும் மன ஒருமையும் கொடுக்கும், மன நிம்மதியை தரும். மற்றும் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நீசமாகவோ குறைபாடாகவோ இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பேர் கூட தாமதமாகலாம் அல்லது குழந்தைதான் போகலாம். ஆனால் இந்த கோயிலே அந்த மகப்பேறு டெலிவரி சிற்பம் காணப்படுவதனாலே இங்கே வந்தால் இந்த இறைவனர்களால் பெருமாளையினுடைய கருணையினால் மகப்பேரும் கிடைக்கும் என்பது ஒன்று. ஸ்ரீகாந்தாய கல்யாணதேனுதயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பெருமாள் பேரு ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடேஸ்வர சுவாமின்னு பேரு. கோவை மாவட்டத்துல தேவராயபுரத்தில் நமக்காக திருப்பதி மாதிரியே இங்கிருந்து நமக்காக அருள் பொழிக்கிறார் சுவாமி. மிகவும் ஆச்சரியமாக பெருமாள் பூமி பார்த்துருக்கிறதுனால ஏதோ விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி நில சம்பந்த பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமாக நிறைவேற்றி வச்சுதான் ரொம்ப விசேஷமாக
ஒரு பேர் கல்யாண வெங்கட்ராமன் பேரு. திருமண தடை, குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப சிறப்பான கோவில். திருவோணம் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் திருமாத்திர நட்சத்திரத்தன்னைக்கு திருமந்திர அபிஷேகம் நடைபெறுது. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சாயங்காலமாக சத்யநாராயண விரதம் சொல்லக்கூடிய சத்யநாராயண பூஜையும் நடைபெறுகிறது. புரட்டாசி 5 சனிக்கிழமை விசேஷமாக கருட சேவையுடன் நடக்கிறது. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாச திறப்பும் உண்டு. பங்குனி உத்திரத்தன்னைக்கு மிக சிறப்பாக வருஷத்தில் ஒரு முறை திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடத்துகின்றோம். கோகுலாஷ்டமி, ஆவிடத்தை வர ரோகிணி நட்சத்திரம் வர கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு பெருமாளுக்கு கிருஷ்ணாஷ்டமி ஜெயந்தி அன்னைக்கு கருட சேவையோட உரியடிகள் விசேஷங்கள்லாம் இந்த மாதிரி அனைத்து விசேஷங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நமக்காக இந்த சுவாமியின் திருப்பதியிலிருந்து வந்து நமக்காக எழுந்திருக்கார். இங்கே வந்தால் திருப்பதி வந்த பலரும் படித்தும் கிடைக்கிறது. இது கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தாராபுரம் கிராமம் பரமேஸ்வரன் பாளையத்தில் ஆழ்வாலைக்கும் வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயில்னு சொல்றேங்க. 1200 ஆண்டு பழமை வாய்ந்த பெருமாளுங்க. 21/9/2009 அன்னைக்கு முதல் ஆரம்பிச்சோமுங்க. ஒரு 2.5 வருஷம் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு 18/10/2012 கும்பாபிஷேகம் பண்ணோமுங்க. மீண்டும் டைம் 12 வருஷம் முடிஞ்சிருதுங்க. மறுபடியும் கூட்டம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறோமுங்க. அறநிலைத்துறைய என்னுடைய கண்ட்ரோல் இருக்குங்க. ட்ரஸ்ட்டு ப்ளஸ் அறநிலையத்துறை ரெண்டுமே. நான் அறநிலையத்துறை தலைவராக இருக்குங்க, அறங்காவலர் தலைவராக இருக்கேன். ஆக ஒப்பற்ற சந்திரன் பரிகார கோயில் இது. வாருங்கள், பௌர்ணமி தோறும் வழிபாடு செய்யுங்கள், திங்கட்கிழமையோர் வழிபாடு செய்யுங்கள். சுவாதி நட்சத்திர நாளிலேயும் இங்கே வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்குரிய திருவோண நாளிலேயும் வழிபாடு செய்யலாம். இவ்வாறு வைணவத்தில் ஒப்பற்ற ஒரு கோயிலாக கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலுக்கு வருக, அமைதி பெறுக, குடும்ப வாழ்வில் நிம்மதி பெறுக. வணக்கம்.